பல்லாவரத்தில் 60 தொழிலாளர்களை திடீரென பணிநீக்கம் செய்யப்பட்டதால் தொழிலாளர்கள் தனியார் நிறுவனம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். பல்லாவரத்தில் உள்ள தனியார் நிறுவனத்தில் 15 ஆண்டுகளாக ஒப்பந்த அடிப்படையில் சுமார் 100க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் பணியாற்றி வந்தனர். இந்நிலையில் ஒப்பந்த தொழிலாளர் தங்களது உரிமைக்காக குரல் கொடுத்தவர்களை உடனடியாக பணியிலிருந்து நீக்கியதால் கூறப்படுகிறது. இதனை தட்டி கேட்ட தொழிலாளர்களையும் இனி வேலைக்கு வர வேண்டாம் என நுழைவாயிலில் தடுத்து நிறுத்தினர். இதனால் பணி நீக்கம் செய்யப்பட்ட 60க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களை பணி நீக்கம் செய்வதை கண்டித்து பல்லாவரம் தனியார் நிறுவன நுழைவாயிலில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் தனியார் நிறுவனத்தின் மேலாளரின் தன்னிச்சையான முடிவால் இது தொழிலாளர்களை பழிவாங்கப்படுவதாகவும் வேலையில் இருந்த தொழிலாளர்கள் குற்றம் சாட்டினர். மேலும் தங்களை வேலையில் இருந்து நீக்கினாலும் கூட தங்களுக்கு கிடைக்க வேண்டிய பண பலன்களை தர மறுப்பதாகவும் வேதனை தெரிவித்தனர். நடவடிக்கை எடுங்கள் தேசமலை எடுங்கள் வரசொல் ஆல்கார்கோ வெளியே வரசொல் நடவடிக்கை எடுங்கள் நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பல்லாவரத்தில் ஆரியந்திர ஜீவா நகர், இப்போ நரிகுரு காலனி, கோட்ரஸு, ஸ்ரீனிவாசப்பிள்ளை தோட்டம் இங்கே இருக்கிறவங்க தான் இவங்க எல்லாருமே. என்னோடய நேம் பார்த்தீங்கன்னா ஆனஸ்ட் முதல் பள்ளி ஆசிரியராக இருக்கேன். ஓகேங்களா, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 15 வருஷமாக சார் 15 வருஷமாக இந்த ஆல்ஸ்டம் கம்பெனின்ற ஒரு இது பேர் ஆல்ஸ்டம்னு அதுக்கு முன்னாடி அறிவாக இருந்தது. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, இங்கிலீஷ் எலக்ட்ரிக் கம்பெனி அதுக்கு முன்னாடி. ஓகேங்களா, இத்தனை வருஷமாக இருந்தாங்க சார். இப்போ சடனாக ஒரு 15 வருஷம் எம்ப்ளாயிஸ் இவங்க எல்லாருமே. பட் இவங்களாம் இது வரைக்கும் பர்மனெண்ட் பண்ணல, கான்ட்ராக்ட் பேஸில் எடுத்து இது பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ சடனாக என்ன ஆச்சுன்னு தெரியல, இல்லை 2 நாளாக 2 டேஸாக வந்து அவங்கள யாரையுமே வந்து வேலைக்கு எடுக்கக்கூடாது வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த என்ட்ரன்ஸில் கேட்டு கூட சைன் பண்ணாமல் விட்டுட்டாங்க. இதுக்கு ஏன்னு கேட்டாங்கன்னா வேறு ஆப்ஷன் கிடையாது, எந்த ரீசனும் சொல்ல மாட்டேங்க. ஏன் வேலையை விட்டு எடுத்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு ரீசனும் கிடையாதுன்றாங்க. அதுக்கு தான் இது எங்களால் எடுக்க முடியாது. இப்போ இவங்க சப்கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறாங்க. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இப்போ உள்ளே எடுத்துட்டோன்னா எங்களோட ஹெட் மேனேஜ்மெண்ட் வந்து பிரச்சனை பண்ணுவாங்க. ஸோ எங்களோட கான்ட்ராக்ட் பிரச்சனை ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ கான்ட்ராக்டர் எடுத்தவங்க மேலே தப்பு கிடையாது. ஆனால் மேனேஜ்மெண்ட் இவங்க இது பண்ணுது. இவங்க எந்த ஒரு தப்பு பண்ணாங்க, என்ன தப்பு பண்ணாங்கன்றது நம்மளுக்கு தெரியாது. அது சொன்னாவாச்சும் நம்மளுக்கு என்ன எதாவது பண்ணி திருட்டுத்தனம் பண்ணாங்களா, இல்லை வேறு ஏதாவது பண்ணிட்டாங்களா, இல்லை மேனேஜ்மெண்ட் எதாவது எடுத்து பேசினாங்களா, இல்லை ஸ்ட்ரைக் பண்ணாங்களா, அந்த ஒரு விஷயமே பண்ணாமல் சடனாக எப்படி நான் ஆக்சுவல் ரூல் என்ன சொல்லுது, ஒரு 10 மாதம் ஒர்க் பண்ணாலே ஒரு எம்ப்ளாய்க்கு பர்மனெண்ட் பண்ணணும். அது ப்ரைவேட் லிமிட்டட் சரி, இந்தியன் ப்ரைவேட் லிமிட்டட்னு சரி. ஆனால் எந்த ஒரு ரீசனும் இல்லாமல் 15 வருஷம் கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட 40 பேர் கிட்ட இருக்காங்க. இது இல்லாமல் இவங்களோட எடுத்தவங்க இன்னொரு 15 பேர் அவங்கள மட்டும் செலக்டிவாக எடுத்து உள்ளே பண்ணியிருக்காங்க. அது என்ன ரீசனும் சொல்லலை. கேட்டால் ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது. ஒரு மேனேஜர் வந்தார், பேசினார், எங்களால் அவருக்கு கேட்டு பார்த்தாப்புல இல்லைங்க உள்ளே எடுத்துகிட்டு போக முடியாது, நான் ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்குறேன்றாரு. ட்ரான்ஸ்ஃபர் எல்லாம் ஒன்றும் போதும் சார். இவங்க எல்லோரும் வாங்குறது ஒன்றும் 50,000 60,000 சம்பளம் வாங்கலை. எல்லோரும் வாங்குறது 10,000 13,000. இதில் எல்லாருக்குமே குழந்தை குட்டிங்கன்னு இருக்குது. பாதி பசங்களுக்கு இப்போ தான் குழந்தை பிறந்திருக்குன்னு கூட. அவங்களுக்கு மெடிக்கல் செலவுக்கு என்ன ஆகும், இங்கேருந்து உரக்கூடம் போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும். ஸோ சில செங்கல்பட்டுக்கு போவேன், அவங்களுக்கு என்னோடய பிரான்ச்சஸ்லாம் இருக்குன்றாங்க. வாங்குகிற 15,000 ரூபா 15,000 ரூபாப்பா 15,000 ரூபா EF போக 13,000 12,000 பிடிக்கிறாங்க. ஸோ இதில் நம்மளுக்கு என்ன இது பசங்களோட வாழ்வாதாரம் என்ன ஆகும். ஸோ அதனால் கொஞ்சம் மேனேஜ்மெண்ட்டு ஏதாவது வச்சு பேசி எங்களுக்கு இது பண்ணணும். 2014 இந்த கம்பெனிக்கு உழைக்கிறேன். என்ன சொல்லிட்டுனா இந்த 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கம்பெனியில் எம்எல்ஏ வந்ததில்லை. நானும் எந்த லெட்டரும் கொடுத்தது கிடையாது. நான் ஒரு 7 டேஸும் இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணோம். என்னாச்சு, அந்த கம்பெனி வந்து ரிலீவ் ஆகிட்டாங்க, திடீர்னு போயிட்டாங்க. அப்போ என்னாச்சு கேட்டால் அவங்களுடைய கிராஜுவேட்டையும் நாங்கள் ஃபைட் பண்ணி வாங்கணும் கேட்டோம். இதாக போயிட்டாங்க செட்டில்மெண்ட். நாங்கள் கேட்டு ஃபைட் பண்ணாலும் ஃபஸ்ட்டு ஒரு 24 மெம்பர்ஸ் கொடுத்தாங்க. அப்புறம் பாதி பேருக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுவும் நாங்கள் மறுபடியும் ஃபைட் பண்ணி எல்லோரும் நியாயமான முறையில் தான் கேட்டு வாங்கணும். இருக்குன்னு சொல்லிட்டு இல்லாமல் போயிட்டாங்க. அப்புறம் மறுபடியும் ஒரு 16 மந்த்துக்கு லாஸ்ட்டு மந்த்து கொடுத்தாங்க. ஸோ அதிலேருந்து அவங்க என்ன கால் பண்ண வச்சு காரணமாக என் மேலே ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருந்தாங்க. தொடர்ந்து எல்லாருமே எதுவுமே பண்ணலன்னா கூட தொடர்ந்து எல்லாருமே ஒரு குற்றச்சாட்டை வச்சுருந்தாங்க. இப்போ என் மேலே என்ன சொன்னான்னு கேட்டால், நான் எதுவுமே பண்ணல. என்னுடைய வேலை என்னவோ நான் காலையில் பிஃபோராக வருவேன், லாஸ்ட்டே வேலையை முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போவேன். காலையில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சீன் எந்த தான் இருக்கும். என் மேலே என்ன சொல்லிட்டாங்க கேட்டால் மிக்ஸ் பிஹேவியர்னு பண்ணிகிட்டே இருந்தேன். நான் அது மாதிரி 12 வருஷத்தில் எதுவும் பண்ணதே கிடையாது. புதுசாக ஒரு மேனேஜர் தினேஷ் வந்திருக்காங்க. அவர் இத்தனை வருஷம் எதுவுமே யாரும் எந்த மேனேஜர்ஸும் எந்த எம்ப்ளாயிஸும் என் மேலே சொல்லாதது என் மேலே திணிச்சு என்னை நிற்க வச்சிட்டாங்க. ஸோ எனக்காக என்னுடைய எம்ப்ளாயிஸ் பூரா பேர் நின்று நியாயம் கேட்டாங்க. நியாயம் கேட்ட அடிப்படையில் அவங்களையும் இன்றைக்கி உள்ளே நீங்கள் வரக்கூடாது,
உங்கள் மேலே நாங்கள் நடவடிக்கை எடுத்துன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது அந்த தினேஷ்ன்றவர் உங்களோட இது என்ன சொல்லியிருக்காரு, உங்களோட நீங்கள் இப்படி தான் மிக்ஸ் பேயர்னு சொல்லியிருக்காரு. அது நான் எதுவும் பண்ணதில்லை, எங்கள் பசங்களுக்கே தெரியும். 12 வருஷமாக இல்லாத இதுவே இந்த 2 மாதத்தில் அவர் என்ன கண்டுபிடிச்சாரு தெரியல. கவர்மெண்ட் ரூல் லா என்ன சொல்லுதுன்னு கேட்டால், ஒரு எம்ப்ளாயி தொடர்ந்து 480 நாள் ஒர்க் பண்ணுன்னு கேட்டேன்னா அவனை நீ கன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லுங்கள். நாங்கள் எல்லாமே 12 வருஷம் மேலே ஒர்க் பண்ணோம், ஆனால் யாருமே கன்ஃபார்ம் பண்ணலை. அதே மாதிரி அடிப்படை ஊதியம் எங்களுக்கு கொடுக்குறான்னு கேட்டாங்கன்னா இல்லை, எல்லாருக்குமே வெறும் 13,505 ரூபா தான் கிரெடிட் ஆகும். அதுலேயும் இஎஸ்சி பிஎஃப் எல்லாம் போயிட்டு 13,000 கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா இஎல் கிடையாது, சிஎல் கிடையாது, எதுவுமே கிடையாது. நான் லீவ் எடுத்தேன்னா எனக்கு லாஸ் ஆகிடும். கவர்மெண்ட் 20 நாள் லீவ் எடுத்தனா உங்களுக்கு 1 நாள் லீவ் கொடுக்கணும், 30 நாள் எடுத்தனா 6 நாள் கொடுக்கணும். ஸோ 1.5 நாள் ஒரு மந்த்துக்கு லீவ் கொடுக்கணும். அது யாரும் இங்கே கொடுக்கறதில்ல. கேட்டால் உன்னை காரணம் பண்ணி வேலை எடுக்கிறாங்க. இதுதான் எல்லாருக்கூடயும் நடக்குது. இதுதான் யாரும் எதுவும் கிடையாது. எமர்ஜென்சி லீவ் எடுத்தோன்னா அவன் ஏதாவது வரான், திடீர்னு அவனுக்கு சடன் ஆகிடுச்சு, நீ சொல்லாமல் லீவ் எடுத்துக்க, உடனே அவனுக்கு டார்கெட் பண்ணு. இதுதான் ஒருத்தர் சிஸ்டமில் உட்காந்துறாருன்னா அவர் வந்து அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில்டு ப்ராசஸ் பண்ணணும். அவர் அந்த இதுக்கு முன்னால் செஞ்சவர் அந்த ஸ்கில் ப்ராசஸ் அவர் ரிலீவ் ஆகிட்டார், இன்னொருத்தர் வந்து செய்கிறாருன்னா அவருக்கு அந்த சேலரி கொடுத்தாகணும். ஸோ அது கேட்டால் நீ எதுக்கு பேசுனா நீ வேலை விட்டு போகணும். இப்படி தான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. இதுதான் நான் இந்த கம்பெனியில் போயிடுச்சு. 15 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நான் இன்னொரு கம்பெனியில் போய் செய்யணும்னா முடியாத காரியம். என்ன சொல்கிறாங்க, எடுத்தவங்க ஒரே வருஷம் இன்னொரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன். ட்ரான்ஸ்ஃபர் எங்கே இல்லை, செங்கல்பட்டு இதுவும் பண்ணுறாங்க. நான் அந்த இது வாங்குகிற 13,000 சம்பளம் நான் என்ன பண்ணணும், பஸ் சார்ஜ் கொடுக்கணும், வேறு ஏதாவது போகணும், மெடிக்கல் பார்த்துக்கணும், வீட்டுக்கு தேவையும் பார்த்துக்கணும், கரண்ட் பில் கட்டணும், மளிகை சாமான் பார்த்துக்கணும், கேஸ். இப்போ என்ன விலைவாசி ஆகுது, எங்களுக்கு எதுவுமே சொல்கிறதில்ல. எங்களுக்கு பே ஸ்லிப்பும் கரெக்டாக கொடுக்குறாங்க. லாஸ்ட் 3 மந்த்தாக பே ஸ்லிப்பும் கொடுக்குறதில்ல. என்ன எங்களுக்கு சேலரி ஏற்றுறான்னு கேட்டோன்னா அதுக்கும் எங்களுக்கு கரெக்டாக கொடுக்கும். ஓட்டி நாங்களே கேட்டு வாங்கணும், அதுவும் இப்போ வரல. இருப்போம் யூனிஃபார்ம் எங்களுக்கு ப்ராப்பராக கொடுக்குறதில்ல. லாஸ்ட்டு 1 இயர் 2 இயர் யூனிஃபார்ம் கொடுக்கல. எல்லாருக்கும் சேஃப்டி ஷூ இல்லை, மேனேட்டரி. பட் யாருக்குமே ஷூ கொடுக்கல. கேட்டோன்னா அவரே என்ன சொல்கிறாரு, தினேஷ் அது ஃபோட்டோ எடுத்து வாங்க, நான் அதை ஹைலைட் பண்ணுறேன். ஷூ கொடுக்க வேண்டியது அவர் தான். அவரே சேஃப்டி சொல்லி இது மேனேட்டரி நீ அனுப்பிச்சி விடணும். ஏன்னா ஏதாவது எங்களுக்கு சொல்லி வெளியே அனுப்பும். இதுதான் இப்படி தான் பண்ணிகிட்டே இருக்காங்க. இதுக்கு ஒரு விடிவு காலம். யாராவது தன்னார்களோ அல்லது யாரோ வாண்டடாக எங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, தன்னார்களோ ஒரு எங்களுக்காக வந்து பேசி எங்களுக்கு நியாயத்தை பேசி எங்களுக்கு வந்து இங்கே நஷ்டஈடோ அல்லது எங்களுக்கு உரிய வேலை வாய்ப்போ ஏற்படுத்தி தரணும். தாய்மொழி கேட்டுக்கொள்ளும். உங்கள் பேர்? என் பேர் சுரேஷ் சார். ஆக்சுவலாக வந்து இது வந்து ஒரு ப்ரைவேட் லிமிடெட் இந்தியா கம்பெனி, ஒரு வந்து எம்என்சி கம்பெனி, மல்டிநேஷனல் கம்பெனி. இந்த கம்பெனிக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, இந்த கம்பெனிக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு லிங்க்கும் இல்லை. ஆனால் கம்பெனிலாம் நல்லா இந்த கம்பெனியில் எடுத்த சப்கான்ட்ராக்ட் தான் ஆல் கார்கோ, அவங்க பண்ணுற வேலை மட்டும் தான். அதனால் கம்பெனியில் நாங்கள் யாரும் எந்த மேனேஜ்மெண்ட்டும் எந்த யூனியனும் நாங்கள் குறை சொல்லலை. எவ்வளோ ஏன்னா நல்லா தான் பண்ணியிருக்காங்க. இத்தனை நாள் நான் வந்து 10 வருஷம் ஆகுது. 10 வருஷமாக இந்த கம்பெனியில் தான் நான் சாப்பிட்டுருக்கேன். இந்த கம்பெனியில் தான் என் குடும்பம் ஓடுது. இந்த கம்பெனியில் தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு. இந்த கம்பெனியில் வர வருமானத்தை வச்சு நான் ஓடிட்டுருக்கேன் எல்லாத்தையும். இப்போ சடனாக வந்து திங்கக்கிழமை காலைல நான் உள்ளே வந்தோன்னே, என்னை உள்ளே வர வேணான்னொன்னே எனக்கு ஹார்ட் அட்டாக் வர மாதிரி ஆயிடுச்சு. என் நிலமையே வந்து எனக்கு வீட்டில் போய் சொல்ல முடியாது. நம்ம வீட்டிலலாம் சொன்னால் பெரிய பிரச்சனை தான் வரும். அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, எதுக்கு எடுத்தாலும் மேனேஜ்மெண்ட் ஜியோட முடிவுன்றாங்க. ஆனால் அது கிடையாது. இவங்க எடுத்து ஆக்ஷன் எடுத்துகிட்டு நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், நாங்கள் இது பண்ணுறோன்றாங்க. ஏன் இதை ஆரம்பத்துலேருந்து இப்போ இப்படி தொடங்குச்சுன்னா, எங்களுக்கு முன்னாடி சத்குருன்னு ஒரு கான்ட்ராக்ட் இருந்துச்சு. அவங்கக்கிட்ட நாங்கள் ஒரு 7 வருஷம் ஒர்க் பண்ணோம். அவங்க வெளியில் போயிட்டாங்க. அவங்க வெளியில் போயிட்டால் எங்களுக்கான பெனிஃபிட் என்னன்னு சொல்லிட்டு ஒரு கிராஜுவேட்டின்னு ஒரு அமௌண்ட்டு கொஞ்சம் ஃபைட் பண்ணி வாங்கணும். உள்ளே கொஞ்சம் ஒரு நாள் ஆஃப் டே வேலை செய்யாமல் அப்படி இப்படின்னு ஃபைட் பண்ணி ஒரு 40 பேருக்கு அந்த கிராஜுவேட்டி கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் ஃபைட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு 24 பேர் ஃபஸ்ட்டு போட்டாங்க. அப்புறம் ஒரு 15 பேர் ஃபஸ்ட்டு போட்டாங்க. இப்படி வாங்கினால அந்த கிராஜுவேட்டி முடிஞ்சு எல்லாருக்கும் செட்டில் ஆகி இப்போ ஒரு 2 மாதம் ஆகுது. அந்த 2 மாதத்துக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு பையனை ரிமூவ் பண்ணாங்க. அதை கேட்டால் அவன் பேட் வாய்ஸ் யூஸ் பண்ணுறான், இதுக்கு ஜியோட முடிவு எங்களோட முடிவு இல்லைன்ட்டு சொன்னாங்க. ஏற்றுக்கணும், ஏதோ பேட் வாய்ஸ் யூஸ் பண்ணான்னு சொல்லிட்டு அது ஒரு ரீசனபிளாக இருந்துச்சு, ஏற்றுக்கணும். 2வது ஒரு பையன் 8 மாதத்தில் 60 நாள் லீவுனாங்க. அதையும் ஒரு ரீசன் ஆச்சு. இப்போ இவர் பேசினார்ல, அவர் என்ன ரீசன்லாம் தெரியல. எந்த ரீசனை கேட்டாலும் ரீசன்லாம் இல்லைப்பா வேணான்றாங்க ஜியில், அவ்வளோதான். அதை நாங்கள் கேட்டுட்டு நின்று காலையிலேருந்து எங்ககிட்ட சாப்பாடு இல்லை. காலைல கேன்டீனில் 12 மணிக்கு எங்களுக்கு 12 மணி லஞ்ச் வந்துடும். 7:30 மணிக்கு நாங்கள் உள்ளே வருவோம். சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, ஒரு எது கேட்டாலும் எங்களை உள்ள நிற்க வச்சிட்டாங்க வெளியில். இதுக்கு எல்லாமே காரணம் இந்த ஆல் கார்கோவில் தினேஷ்ன்ற ஒருத்தர் இருக்கார், அவர் மட்டும்தான். மற்றபடி ஜி கம்பெனியோ ஜியில் இருக்கிற எம்ப்ளாயிஸோ இல்லை மேனேஜ்மெண்ட்டோ யாருமே காரணம் கிடையாது. இந்த ஆல் கார்கோவில் தினேஷ்ன்றவர் வந்து 2 மாதம் தான் ஆகுது இந்த கம்பெனிக்கு வந்து. அவர் மட்டும்தான் இவ்வளோ எல்லாத்துக்குமே எங்களை 60 பேர் லைஃப்பில் கை வச்சது அவர் தான். இப்போ நாங்கள் இதை நின்று கேட்டனால இப்போ நேற்று மாதிரி எங்கள்கிட்ட வந்து பேசினாங்க. பேசும்போது ஏன் எங்களை இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, எங்களோட வயிற்றில் ஏன் அடிக்கிறீங்கன்னு கேட்டனால
வீடியோ எடுத்து அதில் ஒரு 11 பேர் வாய்ஸ் அவுட் பண்ணோம்ல, அந்த 17 பேர் எழுதி அவங்கள தவிர மீதி காலையில் வந்து ஒருத்தர் என்ன சொல்லிட்டு போனார்னா, அவரை தவிர மீதி எல்லாம் உள்ளே வாங்க, ஒரு லெட்டர் தர சைன் பண்ணிட்டு வாங்கன்னாங்க. அது நாங்கள் 50 பேர் வந்து பேசுறதுக்கு ஒரு 50 பேருக்கு 50 விதமான கருத்து இருந்துச்சு. அதை பேசி அந்த ஒரு கருத்தை ஒரே விதமான கருத்தை மாற்றி அதை போகிறதுக்கு எங்களுக்கு ஒரு மணி நேரம் டைம் போயிடுச்சு. நாங்கள் சொன்னோன்னே நீங்கள் உள்ளே வரலையே அப்படின்ட்டு நாங்கள் போய் கேட்குறோம், நாங்கள் வரோம் உள்ளே வரோம். அவர் வேணாம், சரி நாங்கள் வரோம், இனிமேல் எந்த தப்பும் பண்ண மாட்டோம், நாங்களும் இந்த மாதிரி இருக்கிறோம். இனிமேல் யார் எங்களை வெளியே போனால் நான் இப்போ இவர் வெளியே போயிட்டார், இவருக்கு பதில் நான் கேட்க மாட்டேன், நான் வெளியே போட்டால் எனக்கு பதில் யாரும் வந்து கேட்க மாட்டேன், அப்படி இருக்கிறோன்ட்டோம். சரி இருங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு 2:15 போனாங்க சார். 1/4 மணி நேரம் வெயிட் பண்ணாங்க. 1/2 அன் ஹவர் 2:45 ஃபோன் பண்ணோம். திருப்பியும் ஃபோன் பண்ணால் 4 மணிக்கு வெயிட் பண்ணுங்க. நாங்கள் 4 மணிக்கு ஃபோன் பண்ணோம். 4:45 வந்து பேலன்ஸ் இந்த ஒரு லிஸ்ட்டு கொடுத்து அந்த 16 பேரை தவிர மீதி எல்லாரும் உள்ளே வாங்கன்றாங்க. எதுக்கு இந்த இந்த 16 பேரை வந்து கொஸ்டின் கேட்குறாங்க. எங்களோட தேவைகள் எங்களோட இதுதான் கேட்குறோம். எங்களை வந்து நீங்கள் எனக்கு 25,000 தான் சம்பளம் கொடுத்தாங்கன்னு கேட்கல. நீங்கள் கொடுக்குற சம்பளம் ஓகே, மற்றபடி எனக்கு நான் என்ன வேலை செய்கிறேன் ஸ்கில்டு. எனக்கு முன்னாடி இந்த இடத்துல டிபார்ட்மெண்ட்டில் இருந்தவனுக்கு அவனுக்கு ஒரு 1000 ரூபாய் போட்டுருந்தீங்க, என்ன அந்த இடத்துல மாற்றிட்டீங்க. அவர் கொடுக்குற 1000 ரூபாய் எனக்கு கொடுங்கன்னு தான் கேட்டோம். அதை கேட்டால் எழுத்து பேசுகிறேன், நீங்கள் எனக்கு தேவையில்ல டெர்மினேட், நான் வேற ஆள் எடுத்துக்கிறேன். இதுதான் சார் போயிட்டுருக்கு. எதை கேட்டாலும் உங்களுக்கு என்கிட்டலாம் நீ பேச தகுதியே இல்லைன்றாரு அவர் தினேஷ்ன்றார். நீங்கள் தகுதி இல்லை போ அப்படி பேசுகிறாரு. இதுதான் சார் போயிட்டுருக்கு. இதுதான் ப்ரொசீஜர். இதனால் எங்களுக்கால உங்களால் என்ன பண்ண முடியுமோ எங்களுக்கு இப்போ நாங்கள் வேலை கேட்டு நாங்கள் இப்போ இது பண்ணல சார். 100% நாங்கள் யாருமே வேலை கேட்டு பண்ணல சார். எங்களை நீங்கள் இழுத்துட்டீங்க ஓகே. எங்களுக்கு 5 மாதம் 6 மாதம் சம்பளத்தோடு எங்களுக்கு அமுச்சு விட்றோம். நாங்கள் 5-6 மாதத்துக்கு அப்புறம் ஒரு கம்பல்சரி 4 மாதமாவது நாங்கள் வேறு வேலை தேடுறதுக்கு ஆகும். எங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு எங்களுக்கு காசு வேணும். எங்கள் குடும்பத்தில் சார் 2.5 வயசில் இருக்கான் சார் பையன், உடம்பு சரியில்லை, நான் என்ன சார் பண்ணுவேன். அவங்களுக்கு கை குழந்தை இருக்குது சார், இவனுக்கு 6 மாதம் குழந்தை இருக்குது. அவங்களாம் என்ன பண்ணுவாங்க. எங்களுக்கு காசு வேணும் சார். எங்களுக்கு இந்த அமௌண்ட்லாம் வாங்கி கொடுத்துருங்க. உங்களுக்கு கையெழுத்து கும்பிடுங்க. நன்றி.